பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தின் முதற் பகுதி. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் தெரிந்து பழகின வேத பகுதி. முகங்குப்புற விழுந்த எசேக்கியேல் மேலே கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கினது. கர்த்தர் அவனை காலூன்றி நிற்க வைத்தார். அதன் பிறகு கர்த்தர் எசேக்கியேலை தன்னுடைய காரியத்திற்காக கர்த்தர் நடத்தினது, உருவாக்கினது, ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போன காரியங்கள் எல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். இங்கே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் அது நடுவிலே கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேகருக்கு நிற்க முடியாத சூழ்நிலை இது. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு என்று அங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரை குறித்து என்று 11வது அதிகாரம். அதாவது அவனுடைய ஜனங்கள், மற்ற யாருக்கும் நிற்க முடியவில்லை. நின்றவர்களெல்லாம் நிற்க முடியாமல் தளர்ந்து உலர்ந்து போய் காணப்படுகிறார்கள். அது நடுவில் தான் இப்பொழுது ஒரு உயிருள்ளவன் நிற்கிறான். இன்னும் இவன் உலரவில்லை, இன்னும் இவன் தளரவில்லை. ஏன் தெரியுமா? இவன் நிற்கவில்லை, கர்த்தர் இவனை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் நிறுத்தி விட்டு கையை எடுக்கவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து நிறுத்தி கையை எடுக்கல. நிறுத்தி என்ன செய்தார் தெரியுமா? என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி இதுதான். நிற்கவே முடியாத சூழ்நிலையிலும் இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்கன்னா, நீங்கள் நிற்கல, கர்த்தர் உங்களை நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நிற்க வைத்தது உண்மையானால் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எனவே எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறோம், இந்த காரியத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இதை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்கிற கேள்வியோடு, புலம்பலோடு, அங்கலாய்ப்போடு, வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த காலை வேளையில் இந்த நற்செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். உங்களை நிற்க வைத்தவர் உங்களை நடத்தி செல்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் நிற்கவில்லை, நீர் எங்களை நிற்க வைத்திருக்கிறீர். எங்களை நிற்க வைத்தவர் எங்களை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறீர். இந்த நம்பிக்கையில் உம்மை சார்ந்து முன் செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.